நானே ஒரு சிறு பெண், நான் பேரோ சிறு பெண். நான் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து சிறை கட்டப்பட்ட சிறு பெண். நான் செய்யும் வேலை பெரிய வேலை, அதுதான் வீட்டு வேலை. சீரிய ராஜாவின் படைத்தலைவன் அம்மா, பெரிய மனுஷனை எண்ணிக்க உள்ளவன். கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார், மகாபராக்கிரமசாலி. ஆனால் அவருக்கும் குஷ்டரோகம். என் ஆண்டவர் சமாரியாவில் இருந்து தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொன்னேன். நானும் வேலை செய்யும் இடத்தில் தேவனை பற்றி கூறினேன். 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்களும் வேலை செய்யும் இடத்தில் படிக்கும் இடத்தில் தேவனை பற்றி கூறுங்கள். நான் எஸ்தர் ராணி. தாய் தகப்பன் இல்லாத நான் உறவினர் மொர்தெகாயால் வளர்க்கப்பட்டேன். அவர் சொற்கேட்டு அதன்படி நடந்து வந்தேன். யூத குலம் வளர்க்கப்படி நான் வளர்க்கப்பட்டேன். கர்த்தரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததால் நான் ராணியாக மாறினேன். அரண்மனையில் உள்ள ஆமானை எல்லோரும் வணங்கினார்கள். ஆனால் மொர்தெகாய் அங்கிள் அவரை வணங்கவில்லை என்பதற்காக சிறியோர் முதல் பெரியோர் வரை உள்ள எல்லா யூதரையும் அழித்து கொன்றுவிட வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. இதை அறிந்த என் யூத குலம் மகா துக்கமும் அழுகையும் புலம்பலும் இரட்டொடுத்தி இருந்தனர். எனக்காக யூதர்கள் எல்லோரும் ஒன்று கூடி 3 நாள் உபவாசம் இருங்கள். நானும் என் தாத்திமாரும் உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். உபவாசத்தின் பல்லனால் ராஜாவுக்கு முன்னிருக்க அவர் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. ராஜா செங்கோலை நீட்டினார். ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைத்தேன். விருந்தில் யூதருக்கு வரும் அழிவை பற்றி சொன்னேன். இதனால் துஷ்ட ஆமான் தண்டிக்கப்பட்டான். யூதகுலம் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டது. இதற்கு காரணம் உபவாச ஜபம். நான் அனாதை. ஆனால் இப்பொழுது 127 நாடுகளுக்கு ராணி. இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரை உள்ள 127 நாடுகளுக்கு ராணி சொல்லுவதாவது, இந்த தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற்ற வல்லவர். உங்கள் வாழ்க்கையிலும் உபவாச ஜபத்தினால் எல்லாவற்றையும் மாற்றுவார். என் பேர் சாரா. என் அடியான் ஆபிரகாமை ஆண்டவர் என்று அழைப்பேன். எங்களுக்கோ பிள்ளை இல்லை. தேவனாகிய கர்த்தர் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போங்கள் என்றார். நாங்களும் போனோம். ஆனாலும் எங்களுக்கு பிள்ளை. எங்கே சென்றாலும் அவருடனே செல்வேன். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவோம். ஆனாலும் எங்களுக்கோ பிள்ளை இல்லை. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வாக்குறுதம் கொடுத்தார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போங்கள் என்றால் நாங்களும் போனோம். அநேக வேலைக்காரர்கள் போதும் நானே உணவு செய்து உபசரித்தேன். ஆனாலும் பலிபீடம் கட்டி தினமும் தொழிந்து கொண்டும் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குறுதம் கொடுத்தார். சந்தேகப்பட்டேன், நகைத்தேன், ஆனாலும் விசுவாசித்தேன். இதன் மூலம் காரோரும் இஸ்மவேலும் வந்தனர். ஆண்டவர் என் பெயரை சாராள் என்று மாற்றினார். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குறுதம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா என்று கர்ப்பத்தரித்து பலனடைந்து வயது சென்றிருந்தாலும் பிள்ளை பெற்று. விசுவாசத்திற்கு தடையில்லை. விசுவாசத்துடன் ஜெபித்தார். உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என் பெயர் அன்னாள். எனக்கும் பிள்ளை இல்லை. ஆனாலும் வருடந்தோறும் ஆண்டவரை பணிந்து கொண்டு பலியிடுவேன். கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்தபடி நான் மற்றவர்களால் துக்கப்பட்டப்பட்டேன், மனம் அடைக்கப்பட்டேன், சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தேன். உங்களுக்கோ பிள்ளை இல்லை, எனக்கோ பிள்ளை இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தை மன கசிந்து அழிந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தேன். 1 சாமுவேல் 1:11-27-28. சேனைகளின் கர்த்தாவே, தேவர் உம்முடைய அடியாளை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு சகா நாளும் அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமை சவரம் கத்தி படவில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்.
ஆகையால் அவன் கத்தரிலிருந்து கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளையும் அவன் கத்தரிக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான். ஆசாரியனாகிய ஏலியை வாயும் உருளையும் கவனித்து பார்த்து குடித்து வலித்து கிளம்புகிறார். நான் குடிக்கவில்லை, கர்த்தருடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றினேன். 1 சாமுவேல் 16:7. மனுஷன் பார்க்கபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரும் இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு 84 வயதானவர். நான் விதவை. என் கணவருடன் அநேக வருடங்கள் வாழவில்லை. தேவாலயத்தை விட்டு நீங்க மாட்டேன். இரவும் பகலும் வாசிப்பேன். இயேசுவின் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை தேவாலயத்திற்கு கொண்டு வரும் பொழுது நானும் மண்ணில் நின்று கர்த்தரை புகழும். எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினேன். வேதாகமத்தில் 2 நாள்கள் உண்டு. ஒன்று பழைய ஏற்பாட்டில் உள்ள நாள், மற்றொன்று புதிய ஏற்பாட்டில் உள்ள நாள். பழைய ஏற்பாட்டில் உள்ள நாளோ சாமுவேலின் தாய். புதிய ஏற்பாட்டில் உள்ள நாளோ 84 வயது நிறைந்துள்ள தாய். பழைய ஏற்பாட்டில் உள்ள நாள் தேவாலயத்திற்கு வந்து ஜெபித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள நாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஜெபித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள நாளோ உபவாசித்து ஜெபித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள நாளோ பொருத்தனை பண்ணி ஜெபித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள நாளோ கண்ணீரோடு ஜெபித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள நாளோ ஜெபம் பண்ணி ஆராதித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள நாள் ஜெபத்தின் பலனாய் தேவன் அவர்களுக்கு சாமுவேலை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் உள்ள நாள் ஜெபத்தின் பலனாய் மேசியாவாகிய இயேசுவை கண்டார்கள். எபிரேயர் 10:25. சபை கூடி வந்தது.